அட்டாச் பண்ண போற ப்ராப்பர்ட்டி மேல வில்லங்க இருக்கிறத நீங்க மறைச்சிருக்க கூடாது. மகா தப்பு. சார் இப்ப முடிவா என்னதான் சார் சொல்றீங்க? ஐ எம் சாரி மேடம். ப்ராப்பர்ட்டி மேல கேஸ் இருக்கிறதுனால இதை ஷூரிட்டியா எடுத்துக்க முடியாது. அப்ப எதுக்கு சார் என் டைமை வேஸ்ட் பண்றீங்க? கிளம்புங்க இந்த. என்னவோ உங்க பேங்க் இல்லைன்னா எனக்கு லோன் கிடைக்காதாக்கும். சொடுக்கு போட்ட சிட்டில எந்த பேங்கா இருந்தாலும் வீடு தேடி வந்து எனக்கு காசு கொடுக்கும். கெட் லாஸ்ட். வந்துட்டானுங்க. ஹலோ மேடம், எங்க பேங்க்னு இல்ல, இந்தியாவில் நீங்க எந்த பேங்க் போனாலும் உங்களுக்கு லோனே சாங்ஷன் ஆகாது. டேய் போடா. போறேன் மேடம். ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ப்ராப்பர்ட்டியை மார்ட்கேஜ் பண்ணி அது மூலியமா லோன் வாங்கி சம்பாதிக்கணும் அப்புறமா வச்சுக்கோங்க. முதல்ல மரியாதை எங்க கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு லோன் அப்ளை பண்ணுங்க. உங்ககிட்ட மரியாதைக்கு தான் பஞ்சம். போடா, உனக்கு ஒரு ஏற்பாடை நான் பண்றேன். சார் போலாம் சார். ஓகே சார், நீங்க போயிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். சரி ஓகே. சொல்லு குட்டிமா. அப்படியா, தீபா திரும்ப காலேஜ் சேர்த்துக்கிட்டாங்களா? கலக்கிற குட்டிமா, கங்க்ராட்ஸ். அவெல்லாம் கோச்சிக்கிட்டு போனா உலகம்லாம் ஒன்றும் அழிஞ்சிடாது. முதல்ல அவளை கொழுப்பு குறைக்க சொல்லு. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோ குட்டிமா, என்னைக்கும் பணம் ஜெயிக்காது, நியாயம்தான் ஜெயிக்கும். எப்படியோ குட்டிமா, சொல்லி வச்ச மாதிரியே வின் பண்ணிட்ட. இன்னைக்கு சகல சூப்பர் ட்ரீட் காத்துக்கிட்டு இருக்கு, தயாராவா? இங்க ஒரு ஃபயர் இன்ஜின் பயங்கரமா புகைஞ்சிருக்குது. நான் வெளியே வந்துட்டு கூப்பிடுறேன். பாய். லவண்யா, என்ன இந்த பக்கம் செக்அப் வந்தியா? ஒரு இன்டர்வியூக்காக வந்திருக்கேன். எனக்குன்னு உறவுன்னு சொல்லிக்க யார் இருக்கா? நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சாதானே உண்டு. நீ வேலைக்கு போறியா? என்ன விளையாடுறியா? பிரெக்னெண்டா இருக்க பொண்ணு வேலைக்கெல்லாம் போக கூடாது. ஒழுங்கு மாதிரியா வீட்டுக்கு போ. ஆமா, ரொம்ப தான் கரிசனம். பணம் என்ன மரத்திலேயே காக்கிது? நான் வேலைக்கு போலனா அம்மாவை நானே எப்படி சாப்பிட முடியும்? நான் தான் மாசம் மாசம் அம்மாவுக்கு பணம் தரேன் சொல்லிருக்கலாம். அப்புறம் என்ன? உன் பணம் யாருக்கு வேணும்? நான் தான் அது அப்பவே வேண்டான்னு சொல்லிட்டேனே. நீயும் புவி அண்ணனும் எங்களை தனியா அனாத மாதிரி விட்டுட்டு வந்துட்டீங்க. இப்ப என்ன எங்க மேல பெருசா கரிசனம்? உனக்கு உன் பொண்டாட்டி துளசி முக்கியம், அவளோட சந்தோஷம் முக்கியம். நடுவுல நாங்க யாரு? நான் இந்த ஹாஸ்பிட்டல் ஆபீஸ் அசிஸ்டண்டா ஜாயின் பண்ண தான் போறேன். இனிமே என்கிட்ட தங்கச்சிங்கிற உரிமையில பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. நான் தான் அப்பவே சொல்லிட்டேன்ல, நீ எனக்கு அண்ணனும் இல்ல, நான் உனக்கு தங்கச்சியும் இல்ல. போயிடு. அஸ்வினி. எஸ் மேடம். அந்த பொண்ணு வேலை தேடி வந்திருக்கான்னு நினைக்கிறேன். எஸ் அவளோட முழு டீடைல்ஸ் விசாரிச்சு ரோஹித் அவளை அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்லு. ஓகே மேடம். மேடம் ஃபைன். தேங்க்யூ. மந்த்லி செக்அப் போடுமே, ஞாபகம் வச்சிருப்பாளா இல்லைன்னு தெரியலையே. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டா. கிரிமினலா யோசிக்கிறது உங்க பெரியப்பா தான். அவங்க கூட்டு சதி பண்றாங்கன்னா அதை கூட பொறுத்துக்கலாம். உங்க அண்ணனுக்கு என்னாச்சு? அவரும் கூறு கேட்டத்தனமா ஜால்ரா போட்டுட்டு இருக்காரு. ஆனவ பிசாசு, அவளுக்கு நானே ஏன் ஃபோன் பண்ணும்?
நிதிஷ் டாடி வா வந்து உட்கார். லாவண்யா ஏதாச்சும் ஃபோன் பண்ணலா? டாடி லாவண்யா ஏதாச்சும் ஃபோன் பண்ணலான்னு கேட்டேன். இல்லை டாடி. சரி நீயாச்சும் பண்ணியா? அந்த திமிர் பிடிச்சல நான் ஏன் ஃபோன் பண்ணும்? நான் பண்ண மாட்டேன். டேய் ஏன்டா உள்ளுக்குள்ள வேதனையை வச்சுட்டு இப்படி ட்ராமா பண்ணிட்டு இருக்க? அவளை புரிஞ்சு நீ எந்த அளவுக்கு கஷ்டப்படுறன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. சாரி டாடி, வேதனை படுற அளவுக்கு ஒன்றும் நல்லவல்ல. இப்பெல்லாம் அவளை பற்றி நான் யோசிக்கிறதே கிடையாது. ஓஹோ சரிடா, கொஞ்சம் முன்ன யாருக்கு ஃபோன் பண்ண? சொல்டா, யாருக்கு ஃபோன் பண்ண? லவண்யாவுக்கு தானே? உனக்கு அவளோட பேச ஆசையா இருந்தா தாராளமா பேசு, ஏன் தயங்குற? டாடி நீ நினைக்கிற மாதிரி அவகிட்ட பேசவும் எனக்கு கொஞ்சம் கூட ஆசை கிடையாது. நீங்கள் வருத்தப்படுற மாதிரி நான் நடந்துக்கவும் மாட்டேன். தயவுசெய்து என்னை சந்தேகப்படாதீங்க. டேய் நான் உன்னை சந்தேகப்படலடா. நீ அவளோட பேசுறது தப்புன்னு சொல்ல எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஆனால் ஃபோன் பண்ணிட்டு பேசாம கட் பண்ணிட்டியே, அதான் ஏன்னு விசாரிச்சேன். அவன் எனக்கு மந்த்லி செக்அப் போக வேண்டிய டேட் டாடி. ரிமைண்டர் பார்த்து ஞாபகப்படுத்தான் தான் கால் பண்ணேன். என்னமோ தெரில, அவளோட பேசுறது மாதிரியா இருந்துச்சு, அதை கட் பண்ணிட்டேன். அவள் ஒழுங்கா மெடிசன் சாப்பிட்றாளா, செக்அப் போயிட்டு வரலா, ஒன்றுமே தெரியல டாடி. அடங்காம போய் அங்கே உட்காந்துருக்கா. சே விடுங்க டாடி, அவளை நினைச்சாலே வெறுப்பா இருக்கு. எதுக்கு அவளை பற்றி பேசிட்டு? இல்லடா, உன்னால அவளை வெறுக்க முடியாது. தன்னை மீறி அவளோட பேசணும், அவளை செக்கப் போக சொல்லணும்னு ஒரு நிமிஷமாவது உன் அடி மனசுல நினைச்சியே, அதான்டா நீ அவன் மேல வச்சிருக்கிற பாசம். உன் அடி மனசுல அவளோட பேசணும்னு ஆசை இருக்கு, ஆனா ஏதோ ஒண்ணு உன்னை பேச விடாம தடுக்குது. அதை நான் என்னன்னு சொல்லட்டுமா? அப்பா அம்மா கிட்ட மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டாலே அவளோட எப்படி பேசுறதுன்னு நீ யோசிச்சிருக்கலாம். இல்ல அவகிட்ட பேசினா நாங்க 2 பேரும் ஏதாவது தப்பா நினைச்சுப்போமோன்னு உனக்கு தயக்கமா இருக்கலாம். என்ன கேட்டா இது ரெண்டுமே தேவையில்லாத ஒண்ணு. உனக்கு அவ கூட பேசணும் ஆசை இருந்தா நீ தாராளமா பேசு, அதுல எந்த ஒரு தடையும் கிடையாது உனக்கு. அவனை எதுக்குங்க பேச சொல்றீங்க? அதான் மகராசி ஒட்டுமொத்தமா வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு போயிட்டாளே, இன்னும் பேசுறதுக்கு என்ன இருக்கு? உனக்கு அவன் மேல இருக்கிற கோவத்தை தூக்கி குப்பையில போடு. நீ இவன் நிலைமையை யோசிச்சு பாரு. அவளை பார்க்கணும் பேசணுங்கிற ஆசை இவனுக்கு இருக்காதா? நமக்கு இவன் நிம்மதி தான் முக்கியம். சரிங்க, இவன் மட்டும் ஆசைப்பட்டா போதுமா? பொதுவா பொண்ணுங்க தான் புருஷனோட பேசலாமா, அவர் எப்படி இருக்காருன்னு விசாரிக்கலாமான்னு தவிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அவளுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதாவே தெரியலையே. இங்க நம்ம பையன் அவளை பத்தி யோசிக்கிறான், அவளை நினைச்சு வருத்தப்படுறான். அவ அங்க வருத்தப்படுறாளா சொல்லுங்க? அவளுக்கு வருத்தம் இல்லைன்னு நீ எப்படி சொல்ற? அவளுக்கு வருத்தம் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் எல்லாம் போகாது. இருந்திருந்தா இந்நேரம் இவன் கால்ல வந்து விழுந்திருப்பாளே. போய் இத்தனை நாள் ஆச்சு, ஒரு போன் கூட பண்ணல. புருஷன் என்ன ஆனான்னு விசாரிச்சாளா? எனக்கு என்ன போச்சுன்னு அங்க போய் உட்கார்ந்து இருந்தான்னா இன்னும் அவ திமிர அடங்கலன்னு தானே அர்த்தம். நீ ஏமா அப்படி நினைக்கிற? நாம தப்பு பண்ணிட்டு வந்துட்டோம், போன்ல பேசினா அவங்க ஏதாவது தப்பா நினைப்பாங்கன்னு அந்த சங்கடத்துல கூட அவ சைலண்டா இருக்கலாம். பிரச்சனையை ரொம்ப நாள் ஆற போடுறது எனக்கு என்னவோ சரின்னு படல. நிதிஷ் பேசினா அவ சமாதானம் ஆகலாம், மறந்துருந்து வீட்டுக்கு வரேன்னு கூட சொல்லலாம். எனக்கு அந்த நம்பிக்கை இல்லங்க. அவ திருந்திடுவா, மனசு மாறிடுவானெல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. அவ அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாது. அப்படி நினைச்சிருந்தா எதை பத்தியும் யோசிச்சிருக்க மாட்டா. இந்நேரம் கிளம்பி வந்திருப்பா. இங்க பாருமா, நான் உனக்கு திரும்ப திரும்ப ஒன்னே ஒன்று சொல்றேன். பெத்தவங்க கோபத்தை விட பிள்ளைங்களோட நிம்மதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அது மகனா இருந்தாலும் சரி இல்ல மகளா இருந்தாலும் சரி, அவங்க முடிவுல நாம தலையிடவே கூடாது. நிதிஷ், லாவண்யா விஷயத்துல நீ என்ன விதமான முடிவு எடுக்குமோ உனக்கு முழு சுதந்திரம் இருக்கு. நீ எங்களை பத்தி கவலைப்படாத. இது உன் ஒய்ஃப் சம்மந்தப்பட்ட, உன் லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயம். என்ன பண்ணலாம் நீயே முடிவெடு. இதில் முடிவெடுக்க ஒன்றுமே இல்லை டாடி. அம்மா சொன்ன மாதிரி அவள் திருந்தவே மாட்டா. டே என்னடா பேசுற நீ? மனுஷங்க எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. அன்னைக்கு நீ அவளை வீட்டை விட்டு வெளில அனுப்பினப்போ நான் சைலண்டா இருந்தது அவ உறவே வேணான்னு நிரந்தரமா பிரிச்சுடுறதுக்காக இல்ல, அவ திருந்துறதுக்காக. ஒருவேளை நீ மறுபடியும் அவளோட சேர்ந்து வாழணும்னு நினைச்சா அதுக்கு நாங்க எந்த விதத்திலயும் தடையா இருக்க மாட்டோம். அம்மா என்ன நினைப்பாளோ அப்பா என்ன நினைப்பாரோ நீ யோசிக்கவே வேண்டாம். நீ போ அவகிட்ட போய் பேசிப்பாரு. 2 பேரும் சமாதானம் ஆயிட்டீங்கன்னா தாராளமா தனி கொடுத்துரும் போங்க. அதுக்கு நாங்க எந்த விதத்திலயும் தடையா இருக்க மாட்டோம். ஏங்க என்னங்க பேசுறீங்க? தனி கொடுத்தனம் போறதா? இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். இவன் நிம்மதியா இருப்பானா? தனி கொடுத்துரும் போறதுல தப்பே இல்ல. அப்படியே தனி கொடுத்தனம் போனாலும் அவளோட இவன் நிம்மதியா இருக்க மாட்டான். நீ ஏன் இப்படி சொல்ற? நல்ல விதமா யோசி, எல்லாம் நல்லதாவே நடக்கும். நான் யோசிக்கிறது இருக்கட்டுங்க, அவளோட எண்ணம் சரியில்லை. அப்புறம் எப்படி நல்லது நடக்கும்னு நம்புறீங்க? அவ நம்ம வீட்ல இருந்தப்பவே உங்களையும் மதிக்கல, என்னையும் மதிக்கல. இவனுக்கும் மரியாதை கொடுக்காம எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு இருந்தா அவளை தனியா கொண்டு போய் உட்கார வச்சிட்டீங்கன்னா கேட்கவே வேணாம். தான் வச்சுதான் சட்டம்னு இஷ்டத்துக்கும் ஆட ஆரம்பிச்சிடுவா. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. ஏமா என்ன பண்ணலாங்கிற? இவன் தனியா போயிட்டா உன் கௌரவம் போயிடுமேன்னு நீ பயப்படுற. இதை இப்படியே விட்டா இவன் நிம்மதி போயிடுமேன்னு நான் பயப்படுறேன். நீயே சொல்லு, என்ன பண்ணலாம்? உன்னோட கௌரவம் முக்கியமா இவன் நிம்மதி முக்கியமா? ரெண்டும் தாங்க முக்கியம். நமக்கு இருக்கிறது ஒரே புள்ள. இவனையும் அவளோட அனுப்பி வச்சுட்டு நாம 2 பேரும் ஆதரவு இல்லாம நிக்கலான்றீங்களா?
இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். தனி கொடுத்துனுங்கிற பேச்சே எடுக்காதீங்க. அம்மா இல்லம்மா, நீ என்ன சொன்னாலும் சரி, இவன் நல்லா இருக்கணும்னா நான். டாடி எனக்கு கொஞ்சம் பேச விடுங்க. சரிடா, நீயே சொல்லு. இதுல ஓ முடிவு தான். நீ என்ன பண்ணலாம் சொல்றியோ அப்படியே பண்ணலாம். சொல்லு, என்ன பண்ணலாம்? இல்லை டாடி, எனக்குமே அம்மா சொல்றதா கரெக்டுன்னு தோணுது. டேய், நீ உன் அம்மா கூட சேர்ந்து பேசிட்டு இருக்காதடா. போய் அவளை பார்த்து பேசி சமாதானம் பண்ணி அழைச்சிட்டு வர வழியை பாரு. இல்லை டாடி, நீ என் மேலே கோபப்பட்டாலும் சரி, என்னால் முடியாது. நான் போய் சமாதானம் பண்ணி வான்னு சொன்னா நாம் அடங்கி போறதாவும் இறங்கி போறதாவும் அவன் நினைப்பான். வீட்டுக்கு வந்தாலும் அவளை சமாளிக்க ரொம்ப கஷ்டம். அவளை மனசு மாதிரி திருந்தி வரப்ப வரட்டும். நிதிஷ் சொன்னா கேளுடா. சாரி டாடி, என்ன கம்பல் பண்ணாதீங்க. என்னோட நிம்மதியை விட எனக்கு உங்க 2 பேரோட கௌரவம் தான் முக்கியம். அவளுக்காக அதை விட்டு தர தயாரா இல்லை. என்னை மன்னிச்சிருங்க. டேய், இவன் நம்ம வீட்டு பொண்ணுடா. இவளுக்கு சப்போர்ட் பண்ணாம எவ்வளவு ஒரு கேடு கட்டவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு வெக்கமா இல்ல? நான் ஏன் வெக்கப்படணும்? யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்க பக்கம் பேசுறேன். இதுல வெக்கப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, நீ எப்பவுமே அவங்க சார்பா தான் பேசுவேன். அவங்க 3 பேரும் என்ன எப்படிலாம் டீஸ் பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமா? காலேஜ்ல வச்சு என்ன அடிச்சாங்க. அதெல்லாம் உனக்கு தப்புன்னு தோணலையா? அவங்க அடிச்சது நியாயங்கிறியா? நீ கல்யாணோட ஆட்டோ ஓடிச்சிருக்க, போய் சொல்லி பேர மறைச்சிருக்க. அதுக்கு காம்பன்சேஷன் கொடுத்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காது. டேய், அது முடிஞ்சு போன கதை. அத பத்தி இப்ப ஏன்டா பேசுற? அப்ப நீங்களும் எதை பத்தி பேசாதீங்க. பிரபா, இப்ப எது கோவப்படுற? பின்ன என்னப்பா அந்த பிரச்சனை முடிவு கொண்டு வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொன்னேன். அதோட முடிஞ்சு போச்சு. திரும்ப இத பத்தி பேசிக்கிட்டு அப்படிதான்டா பேசுவேன். நீ பண்ணது மட்டும் நியாயமா? ப்ளீஸ், ஏன் இப்படி கோவப்படுற? பொறுமையா பேச. எப்படிங்க? இவன் என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கான் தெரியுமா? இவனால ஸ்ருதி காலேஜ்ல கெட்ட பேரு. இவன் மேல தப்புங்கிற மாதிரி பண்ணிட்டு வந்திருக்கான். ஏண்டா, அந்த 3 பேர் ரொம்ப யோகியமானவங்க. அப்ப தப்பெல்லாம் இவன் மேல தானா? பூனா ப்ளீஸ் கூல் டவுன், ஆவேசப்படாத. ஏங்க, அறிவு கிட்டத்தனமா நம்ம வீட்டை பொண்ணு இவன் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். இவன் என்னன்னு கேட்காம என் மேல கத்துறீங்க நாட்டாம மாதிரி. இப்ப எதுக்கு தேவையில்லாம பிரச்சனையை வளர்த்துட்டு யாரு? போற? நான் பிரச்சனை வளர்க்கறேனா? பூனா, இவ கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கினதுல எந்தவித அவமானமும் இல்ல. படிக்கிற பசங்க அவங்களுக்குள்ளேயே மெச்சூரிட்டி இல்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டாங்க. இப்ப அதுவும் முடிவுக்கு வந்துருச்சு. திரும்பவும் அதை பத்தி பேசி நமக்குள்ள எதுக்கு தேவையில்லாம ஆர்குமெண்ட்? நீங்க முடிஞ்சதா நினைச்சு சந்தோஷப்படுறீங்க. என்னால முடியல. தீபா காலேஜ்ல சேர்ந்துட்டான்னு ரொம்ப ஆணவத்துல குச்சிட்டு இருப்பா. இங்க நம்ம பொண்ணுல வருத்தப்படுறா. அப்ப அவன் மேல தப்பு இல்லையா? மாம், தப்பு 2 பேர் பக்கமும் இருக்கு. மோகன் ஸ்ருதி அடிச்சது தப்பு தான். அதுக்கு அவன் சாரி கேட்டான். மேட்டர் ஓவர். மத்தபடி தீபா காலேஜுக்கு வராம போறோம் இவன் நினைச்சது ரொம்ப நியாயம். டேய், திருப்பி இவளே குத்தம் சொல்லிட்டு இருந்த கடுப்பேறிட எனக்கு. ஆண்டி விடுங்க ஆண்டி. பிரபாக்கு என் மேல அக்கறையே இல்ல. அவனுக்கு தீபாவை தான் பிடிக்கும். அவ மேலதான் அக்கறை. ஸ்ருதி, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை கொச்சப்படுத்தாத. அவளுக்கு பிரச்சனைனா நீ ஏன் துடிக்கிற? அவளை காப்பாத்த ரொம்ப போராடின. போன்ல வேற என்ன பிளாக்மெயில் பண்ண? அவன் இல்ல, வேற யாரா இருந்தாலும் அதான் பண்ணிருப்பேன். உன்னால ஒரு பொண்ணு படிப்பு கட்டுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. டேய், என்ன பாருடி? உனக்கு அவசர புத்தி மட்டும் தான் இருக்குன்னு நினைச்ச உன் மைண்ட்ல அசிங்கமும் இருக்கு. எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி கேவலமா பேசுத. அப்புறம் நான் பேசினா தாங்க மாட்டேன், அசிங்கமாயிடுவேன். பிரபா, என்னடாச்சு உனக்கு? அவ சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாம பேசிட்டா. அவகிட்ட போய் இவ்வளவு ஹார்ஷா பேசிட்டு இருக்க. சாரி டாடி, இவ பண்ற அக்கிரமத்தெல்லாம் பார்த்துட்டு என்னால பொறுமையா இருக்க முடியாது. இவ இங்க இருக்கிறதா இருந்தா ஒழுங்கா இருக்க சொல்லுங்க. சோ நான் இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலல்ல? ஆண்டி, என்னால இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது. நான் கிளம்புறேன். ஐயோ, ஸ்ருதி நில்லுமா ப்ளீஸ். இல்ல ஆண்டி, சாரி. என்னால இங்க இருக்க முடியாது. எப்படி வெறுப்பா பேசுறேன்னு பாத்தீங்களா? பிடிக்காதவங்க வீட்டுல நான் எதுக்கு ஆண்டி இருக்கணும்? நீ எங்கம்மா போவ இப்போ? ஹாஸ்டல்ல போய் தங்கிக்கிறேன், இல்ல ஏதாவது நல்ல ஹோட்டல்ல போய் தங்கிக்கிறேன். அப்பாவை இப்பவே வர சொல்றேன். நான் உடனே போறேன் ஆண்டி. என்னால இங்க இருக்க முடியாது. அவசரப்படாத, நீ எங்கேயும் போக கூடாது. இங்கதான் இருக்கணும். அங்கிள், அவன் எப்படி பேசணும்னு பாத்தீங்களா அங்கிள்? சாரி அங்கிள், ஐ ரியலி ஃபீல் இன்சல்டட். ஐ cannot stay here. அவன் ஏதோ கோவத்துல பேசிட்டாமா. அவனுக்காக நான் வேணா சாரி கேக்குறேன். நீங்க ஏன் அங்கிள் சாரி கேட்கணும்? இது பிரபாகர் வீடு. அவனுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டா நான் கண்டிப்பா இங்க இருந்து போய் ஆகணும். அவன் கெட் அவுட் சொல்றதுக்கு முன்னாடியே நான் போயிடுறேன். ஐயோ, ஸ்ருதி வா, நில்லு. நீ எங்கேயும் போக கூடாது. ஆண்டி சொல்றல. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, என்ன விடுங்க. என் பேச்சு கேட்க மாட்டேன்? ப்ளீஸ் ஆண்டி, என்ன தடுக்காதீங்க ப்ளீஸ். நான் ஹாஸ்டல்ல தங்கிக்கிறேன், என்ன போக விடுங்க ப்ளீஸ். அப்ப என் பேச்சு கேட்க மாட்டேன். அவன் சொல்லிட்டானா உடனே கிளம்பிடுவியா? அப்ப எனக்கு அவ்வளவுதான் மரியாதையா? டேய், வந்து அவகிட்ட சாரி கேளு. டாட், நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ தப்பு செஞ்சியோ இல்லையோ, இப்ப அது முக்கியம் இல்ல. அவளை சமாதானப்படுத்தணும், அதான் முக்கியம். வந்து சாரி கேளு. சாரி டாட், என்னால முடியாது. டேய், சொன்னா கேளுடா. அவ ஏதோ ஹாஸ்டலுக்கு போறேன்றா. விடுங்க டாட், ஹாஸ்டலுக்கு இல்ல, மும்பையே போட்டோம். ஃப்ரீயா விடுங்க, கண்டுக்காதீங்க. அவளோட அப்பா நம்மள நம்பி விட்டுட்டு போயிருக்காரு.
இவ வீட்டை விட்டு வெளியே போனா அவர் நம்ம மேல வருத்தப்படுவார். அப்புறம் அவருக்கும் நமக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படும். ப்ளீஸ் சொன்னா கேள்றா. சாரி கேட்கறதுனால நீ ஒன்னும் குறைஞ்சிட மாட்ட. ப்ளீஸ் எனக்காக வந்து கேளு. டேய், இப்படியே பிடிவாதமா இருந்தா எப்படிடா? வாடா வா. ஐ எம் சாரி, தெரியாம பேசிட்ட, மன்னிச்சிரு. பிரபா, அதான் சாரி கேட்டுட்டான்ல, எதையும் மனசுல வச்சுக்காத, எல்லாத்தையும் மறந்துட்டு ரிலாக்ஸா இரு. இனிமே ஹாஸ்டல் போறத பத்தி நீ யோசிக்கவே கூடாது. ஷோ பாரு, அழுது முகம்லாம் எப்படி ஆயிருக்குன்னு. வா வந்து ஃப்ரெஷ் ஆகு. இது எனக்கு மோசமான நாள் ஆண்டி. காலேஜ்ல என்ன எப்படி இன்சல்ட் பண்ணாங்கன்னு தெரியுமா? என் லைஃப்ல நான் இவ்வளவு அவமானப்பட்டது கிடையாது. ஷோ எதுக்கு திரும்ப அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்க? விட்டுறா. இல்ல ஆண்டி, இனிமே ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க. கேவலமா பாப்பாங்க தெரியுமா? என்ன தனியா ஒதுக்கி வச்சு அசிங்கப்படுத்திடுவாங்க. வேணா ஆண்டி, இனிமே நான் காலேஜ் பக்கமே போறதா இல்ல, டிஸ்கண்டினியூ பண்ண போறேன். ஏய், நீயே அவங்களுக்கு பயந்து படிப்பை விடணும்? நீ காலேஜுக்கு போற? இல்ல ஆண்டி, தீபாவும் துளசியும் என்ன ரொம்ப கேவலமா பேசுவாங்க. உன்னை அவமானப்படுத்தின யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். அவங்கள நான் பாத்துக்கிறேன், நீ உன் படிப்பை கவனி. இல்ல ஆண்டி, நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். படிச்ச வரைக்கும் போதும். இல்லடா, படிக்கிறது பணத்துக்காக இல்ல, கௌரவத்துக்காக. சொசைட்டில படிச்சவங்களுக்கு தான் நல்ல மரியாதை. அந்த அழுமூஞ்சி துளசி எடுத்துக்க, பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஆனா எல்லாரும் அவளை தூக்கி வச்சு ஆடுறாங்களே, ஏன்? நல்லா படிக்கிறதுனால. நீ அவளை விட நல்லா படிக்கிற பொண்ணு. அந்தஸ்துலயும் பணத்திலயும் மட்டும் இல்ல, படிப்புலயும் நீ என் கால் தூசிக்கு சமம் இல்லடின்னு அவளுக்கு நிரூபிச்சு காட்டு. படிப்புல அவளை ஜெயிச்சு காட்டு. நீ டாப் ஸ்கோர்ஸ் எடுத்தனா மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உன் பக்கம் வந்துருவாங்க. உன்னுடைய அவமானத்தை சாதனையா மாத்தி காட்டு. அதுதான் ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு அழகு. நீ மட்டும் இல்ல, அவங்களால நானும் அவமானப்பட்டிருக்கேன். கொழுப்பெடுத்த அந்த துளசி, அவ தம்பி தீபா, அந்த ஆட்டோக்காரி, இவங்களை யாரும் நான் சும்மா விட போறதில்ல. அவங்களோட அழிவு என் கையில தான். டோன்ட் வரி பேபி, அவங்கள நான் பாத்துக்கிறேன். நீ படிச்சு பெரிய ஆளாகணும், சாதிச்சு காட்டணும். அதான் என்னோட ஆசை. செய்வல்ல? ஷியோர் ஆண்டி, கண்டிப்பா செய்வேன். குட், லவ் யூ. ஓ, ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. உனக்கு பிடிச்ச உப்புமா செஞ்சு வைக்கிறப்போ.